Hey friends, welcome to my channel MunnasMenu. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பன்னீர் கீ ரோஸ்ட். இன்னைக்கு இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பன்னீர் கீ ரோஸ்ட் அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நீங்க இதே ரெசிபியை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி கூட செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 4 காஞ்ச மிளகா, 4 காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணி 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ரோஸ்ட் பண்ணுற மசாலாஸ்லேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ண மிளகா, மசாலாஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி, அதே மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஹீட் ஆனதும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பன்னீர் எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பன்னீர் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கீலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயத்தை வதக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்போட ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஆட் பண்ண மசாலா அதே மாதிரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பேனில் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, அதே சமயத்தில் நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்போட ஃப்ளேம் மீடியம் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த கிரேவிலேருந்து நமக்கு நெய் தனியாக பிரியணும், அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 10லேருந்து ஒரு 15 கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பன்னீர் மேலே இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலும் ஒரு 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இதே ரெசிபியில் ஃபைனலாக நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னீர் செமி திக் கிரேவி கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, தோசை, நான் இது கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதோடு நிறுத்தாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் MunnasMenu.